பூமியில் உயிர்கள் உருவாகிய நாள் தொடக்கம் பரிணாமத்தின் பல கட்டங்களை கடந்து வந்த நீண்ட பயணத்தில் பன்முகத்தன்மை மிக்க தாவரங்களையும் விலங்குகளையும் நீங்கள் கண்டிருக்கக்கூடும். பூமியில் வாழும் உயிரினங்களுக்கும் இடையிலும், உயிரினங்களுக்கும் ஜடப்பொருட்களுக்கும் இடையிலும், ஜடப்பொருட்களுக்கும் இடையிலும் பல செயற்பாடுகள் இடம்பெறுவதை அறிவோம். இதன் காரணமாக உலகில் உருவாகிய பரந்த பன்முகத்தன்மை மீது கவனம் செலுத்த இது பொருத்தமான காலமாகும். உயிர் பல்வகமை தொடர்பான சமவாயத்தின் பிரகாரம் சகல இனங்களின் மூலம் உருவாகும் உயிர்களுக்கு இடையிலான பல்வகைத்தன்மை என்பது உயிர் பல்வகமை என அழைக்கப்படுகின்றது. இந்த வரைவிலக்கணத்துடன் புவியியல், சமுத்திரவியல் உள்ளிட்ட சூழலியல் தொகுதிகள், அவற்றில் உயிர்களுடன் தொடர்புடைய சுற்றாடல் கூறுகள் ஆகிய சகலதும் தொடர்பு பெற்றிருப்பதால் உயிர் பல்வகமை பற்றி பேசும்போது 3 பிரிவுகளின் கீழ் விவரிப்போம். அவை மரபணு பல்வகமை, உயிரின பல்வகமை, சுற்றாடல் முறைமை பல்வகமை ஆகியவையாகும். மரபணு பல்வகமை என்பது ஒரு உயிரினத்தைச் சேர்ந்த உயிரில் உள்ள மரபணு எண்ணிக்கை மற்றும் DNA கூறுகள் சார்ந்த பல்வகைத்தன்மை காரணமாக அந்த உயிரினங்கள் மத்தியிலான பன்முகத்தன்மையாகும். உதாரணமாக, ஒவ்வொருவரும் விரல் அடையாளம், நிறம், முகம், குணாதிசயங்கள், உருவ அமைப்பு போன்றவற்றால் வேறுபட்டவர்களாக இருத்தல் இனப்பெருக்கத்தின் மூலம் செழுமையான உயிரொன்றை உருவாக்க வைக்கக்கூடியதாக இருப்பது உயிரினங்களின் சிறப்பியல்பாகும். பூமியில் 30 மில்லியன் வகையான உயிரினங்கள் உள்ளதாக மதிப்பிடப்பட்டிருந்தாலும் அவற்றில் இனம் காணப்பட்டிருப்பது 1.4 மில்லியன் மாத்திரமேயாகும். இவற்றில் பாதி உயிரினங்கள் கிருமிகள். கால்நடைகளில் 4000 வகைகள் உள்ளன. 9000க்கு மேலான பறவை வகைகளும், 4000 வகைகளை தாண்டிய ஈருடக வாழிகளும், 6000க்கு மேற்பட்ட வகைகளை தாண்டிய ஊர்வனகளும், 19,000த்திற்கும் மேலான கடல்வாழ் உயிரினங்களும் இருப்பதாக அறியப்படுகின்றது. 2012 தேசிய செந்தரவு பட்டியலுக்கு அமைய இலங்கையின் உயிர் பல்வகமை பற்றி ஆராய்கையில் 3154 வகையான வித்து தாவரங்கள் காணப்படுவதுடன் அவற்றில் 894 வகையானவை இலங்கைக்கே உரித்தானவை. இவற்றில் 1383 வகையானவை அழிவடையும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளன. இலங்கையில் 124 கால்நடை வகைகள் உள்ளதுடன் அவற்றில் 21 வகையானவை இலங்கைக்கே உரித்தானவை. அழிவடையும் அபாயத்தை எதிர்கொள்ளும் கால்நடை வகைகளின் எண்ணிக்கை 7 என அறிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் உள்ள 453 பறவை வகைகளில் 27 வகையானவை இலங்கைக்கே உரித்தானவை. மொத்தமாக 35 வகை பறவை இனங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. நன்னீரில் வாழும் 91 வகை உயிரினங்களில் இலங்கைக்கே உரித்தான 50 வகைகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். 5 வகைகள் அழியும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளன. இலங்கையில் ஊர்வனவற்றை சேர்ந்த 209 வகை உயிரினங்கள் உள்ளதுடன் 129 வகைகள் இலங்கைக்கே உரித்தானவை. இவற்றில் 15 வகை உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. பட்டாம்பூச்சிகளில் 245 வகைகள் உள்ளன. இலங்கைக்கு உரித்தானவை 26 வகைகளாகும். அழியும் அபாயத்தை எதிர்கொள்ளும் 21 வகை பட்டாம்பூச்சிகள் இங்கு வாழ்கின்றன. இலங்கை முழுவதும் பறந்து வாழும் தும்பிகளின் எண்ணிக்கை 118 ஆகும். இவற்றில் 47 வகைகள் இலங்கைக்கே உரித்தானவை. 17 வகைகள் அழிவின் விளிம்பில் உள்ளன. உயிரங்கிகள் மற்றும் அவற்றின் சுற்றாடல் ஆகியவற்றுக்கிடையிலான இடைத்தொடர்பாடல் உருவாகும் சுற்றாடலின் பல்வகைத்தன்மையானது சுற்றாடல் முறைமை பல்வகமை எனப்படுகின்றது. பூமியில் உயிரினங்கள் தோன்றிய நாள் முதல் நவீன மனிதன் வரையிலான பரிணாமத்தில் வியாபித்த சகல தாவர மற்றும் விலங்கு வகைகள் அடங்கலான உயிரினங்கள் பற்றிய
உயிர் பல்வகமை விவரிக்கின்றது. தோற்றம் மற்றும் உடல் ரீதியாக உயிரின பரிணாமம் நிகழ்ந்த விதத்தின் பிரகாரம் உயிர் பல்வகமை 5 ராஜ்யங்கள் ஊடாக விவரிக்கப்படுகின்றது. ஒருகல உயிராக உட்கருகொண்ட பாக்டீரியாக்களான புரோக்ரியேட்டோ என்றழைக்கப்படும் சயனோ பாக்டீரியாக்கள் உள்ளடங்கும் மொனேரா ராஜ்யமும், ஒருகல உயிர் அல்லாத உட்கருகொண்ட யுகரியோட்டாவுக்கு உரித்தான 4 ராஜ்யங்களும் இனம் காணப்பட்டுள்ளன. அதாவது புரோட்டிஸ்டா ராஜ்யமாக அடையாளப்படுத்தப்படும் உயிரினங்களும், பூஞ்சன ராஜ்யமும், தாவர ராஜ்யமும், விலங்கு ராஜ்யமும் அவையாகும். உயிர் பல்வகமையின் நன்மைகள். உயிர் பல்வகமை என்பது உயிர்களின் இருப்பிற்கு தேவையான பண்டங்களையும் சேவைகளையும் வழங்குகின்றது, சுற்றாடலை பாதுகாக்கின்றது. எனவே உயிர் பல்வகமை என்பது மிகவும் அத்தியாவசியமானதாகும். சூழலியல் தொகுதியில் சமநிலை பேணுதல், உயிரியல் ரசாயன சக்கரங்களை பேணுதல், காலநில மாற்றத்தை கட்டுப்படுத்தல், நீரூற்றுகளை பாதுகாத்தல், மண்வளம் கெடுதலை தவிர்த்தல், சுற்றுச்சூழலின் இயற்கை அழகை பேணுதல், உயிரின வளத்தை பேணுவதற்காக உணவு வழங்குதல், மருந்து வழங்குதல், அலங்கார தாவரங்களையும் உயிரினங்களையும் திரட்டுதல், பலகை வளங்களை திரட்டுதல், இனப்பெருக்க நடைமுறைக்காக பிரத்யேக பல்வகைத்தன்மையை ஏற்படுத்தல், சமூக நலனுக்காக சுற்றாடல் துறைக்கும் கலாசாரத்துறைக்கும் பெறுமதி சேர்த்தல், வனாந்தரங்கள் மூலம் காபனீரோட்சைட் உறிஞ்சப்படுவதால் சுற்றாடல் வெப்பநிலையை பேணுதல் போன்ற செயற்பாடுகளுக்கும் உயிர் பல்வகமை அத்தியாவசியமானது. இத்தகைய ரீதியில் பெருமதியான வளங்களை தரும் உயிர் பல்வகமை பல்வேறு அபாயங்களை எதிர்கொள்வதை அவதானிக்கலாம். இலங்கை உள்ளிட்ட 34 நாடுகள் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ், அதாவது உயிர் பல்வகமை செறிந்தவையும் உயிர் பல்வகமை அச்சுறுத்தலுக்கு இலக்காகியுள்ள நாடுகள் என பெயரிடப்பட்டிருப்பது பற்றி நாம் கவனத்திற் கொள்வது அவசியமானது. ஒரு நாட்டிற்கு இத்தகைய அடையாளத்தை வழங்குகையில் உயிர் பல்வகமை சிறப்பாக இருத்தல், நாட்டுக்கே உரித்தான உயிரினங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருத்தல், பல்வேறு சுற்றாடல் மற்றும் மனித செயற்பாடுகளின் காரணமாக உயிர் பல்வகமை அச்சுறுத்தலுக்கு இலக்காகியிருத்தல் போன்ற விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படுகின்றன. உயிர் பல்வகமைக்கு 2 விதங்களில் தாக்கம் ஏற்படலாம். அவை மனித செயற்பாடுகளின் தாக்கம், இயற்கை தாக்கம் ஆகியவையாகும். வளங்களின் மிகை நுகர்ச்சி, அதிகளவு பொருளாதார நலன்களை பெறும் நோக்கில் உயிர் பல்வகமையை சீர்குலைத்தல், சுற்றாடலை மாசுபடுத்தல், ஆக்கிரமிக்கும் அந்நிய உயிரினங்களை அறிமுகப்படுத்தல், ரசாயன பொருட்களின் பயன்பாடு, வாழ்வடயங்களை மாற்றுதல் போன்றவை மனித செயற்பாடுகளாகும். இலங்கையில் ஆக்கிரமிக்கும் அந்நிய உயிரினங்கள் சுற்றாடலுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஏதாவது ஒரு தாவர அல்லது உயிரின வகை புறச்சூழலிலிருந்து ஒரு சுற்றாடல் தொகுதிக்கு கொண்டு வரப்பட்டு அல்லது இயல்பாகவே பிரவேசித்து அந்த சுற்றாடல் தொகுதிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துமாயின் அவற்றை ஆக்கிரமிக்கும் அந்நிய உயிரின வகை என்போம். இத்தகைய உயிரினங்களால் பெரும் பாதிப்பு ஏற்படுகின்றது. உள்நாட்டு உயிரினங்கள் இல்லாமல் போதல், இவை நோய்க்காரணிகளாக இருப்பதால் உள்நாட்டு தொகுதிகளில் சூழலியல் மதிப்பு குறைதல், சில தாவர வகைகள் காரணமாக நீரோட்டங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் நீர் வழிந்தோடுவது தடைப்படுதல் போன்ற பாதிப்புகளை உதாரணமாக குறிப்பிடலாம். இயற்கை தாக்கங்களாக சுவாத்திய மாற்றம், கடல் மட்டம் உயர்தல், நோய்கள் பரவுதல், விண்கற்கள் எரிகற்கள் விழுதல், எரிமலைகள் வெடித்துச் சிதறுதல், அமிலமழை பெய்தல் போன்றவற்றை கூறலாம். இவையும் உயிர் பல்வகமையை பாதிக்கின்றன.
உலகில் உருவான உயிரினங்களும் தாவரங்களும் கண்ட நகர்வின் விளைவால் முறையற்ற விதத்தில் வியாபித்தன. இவை பலதரப்பட்ட இயற்கை காரணிகளாலும் மனித செயற்பாடுகளாலும் மிகவும் வேகமாக அழிந்து வருகின்றன. இவற்றை பாதுகாக்க ஒவ்வொரு நாடும் பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு வருகின்றன. உயிர் பல்வகமை பாதுகாப்பு, உயிர் பல்வகமை காரணிகளை நிறைவேறான விதத்தில் பயன்படுத்துதல், மரபணுவள பயன்பாட்டின் ஊடாக கிடைக்கும் அனுகூலங்கள் சமமாக பகிரப்படுவதை இலக்காக கொண்டு 1992 ஆண்டு ரியோ டி ஜெனிரோ நகரில் இடம்பெற்ற புவி உச்சி மாநாட்டில் 168 நாடுகளின் இணக்கப்பாட்டுடன் அங்கீகரிக்கப்பட்ட உயிர் பல்வகமையை சமவாயத்துடன் தொடர்புடையதாக இலங்கை மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் பொறுப்பில் இயங்கும் விசேட பிரிவானது உயிர் பல்வகமையை பாதுகாக்க நிலைபேறான அபிவிருத்திக்காக உயிர் பல்வகமையை பாதுகாப்புடன் இயந்து செயற்படல் என்ற பணிக்கூற்றின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேற்குறிப்பிட்ட நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக உயிர் பல்வகமை செயலகத்தினூடாக 1998 ஆண்டு இலங்கையில் உயிர் பல்வகமை பாதுகாப்பு செயற்பாட்டை மேம்படுத்தும் நோக்கில் செயற்பாட்டு சட்டகம் உருவாக்கப்பட்டது. இதற்கற்பால் 2007 ஆண்டு 16 விடயங்களை உள்ளடக்கிய இலங்கையில் உயிர் பல்வகமை பாதுகாப்பிற்கான தொகுப்பொன்று வெளியிடப்பட்டது. நோக்கங்களை மென்மேலும் சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வதற்காக 2022 ஆண்டு வரை அமுலாகும் வரையிலான தேசிய உயிர் பல்வகமை மூலோபாய செயற்திட்டம் 2016 ஆண்டில் வகுக்கப்பட்டு வருகின்றது. உயிர் பல்வகமை பாதுகாப்பு கருதி தேசிய ரீதியிலான கொள்கைகளும் சட்ட திட்டங்களும் அமுலாக்கப்படுகின்றன. கொள்கைகளாக தேசிய வனாந்தர கொள்கை, தேசிய சுற்றாடல் கொள்கை, வனஜீவராசிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய கொள்கை, தேசிய ஈரநல கொள்கை, ஆக்கிரமிக்கும் அந்நிய உயிரினங்கள் தொடர்பான தேசிய கொள்கை ஆகியவற்றை கூறலாம். சட்டத்திட்டங்களாக அமுலாக்கப்படுபவை வனஜீவராசிகள் மற்றும் விருட்ச பாதுகாப்பு கட்டளை சட்டம், கரையோர பாதுகாப்பு சட்டம், தாவர பாதுகாப்பு கட்டளை சட்டம், வனவள பாதுகாப்பு கட்டளை சட்டம், தேசிய மரபுரிமை காணி சட்டம். பாதுகாப்பு முறைகள் சமகால மற்றும் எதிர்கால தேவைகளுக்காக உயிர் வளங்களை பாதுகாக்கும் நடவடிக்கை இரு முறைகளில் மேற்கொள்ளப்படும். அவை ஸ்தல பாதுகாப்பு, புற பாதுகாப்பு ஆகியவையாகும். ஸ்தல பாதுகாப்பு என்பது உயிரின மரபணு சூழலியல் தொகுதிகளை அவற்றின் வாழ்விடங்களில் வாழவிடுவதன் மூலம் முன்னெடுக்கப்படும் பாதுகாப்பாகும். உதாரணமாக, பாதுகாக்கப்பட்ட வனாந்தரங்களையும் சரணாலயங்களையும் பிரகடனப்படுத்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாகும். புற பாதுகாப்பு என்பது உயிரின மரபணு சூழலியல் தொகுதிகளை புறத்தில் வைத்து மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு ஏற்பாடாகும். உயிர் பல்வகமை பாதுகாப்பில் ஸ்தல பாதுகாப்பு மிகவும் பொருத்தமானதாகும். அது சாத்தியமற்ற சந்தர்ப்பங்களில் அபூர்வ உயிரினங்களை பாதுகாக்க புற பாதுகாப்பு ஏற்பாட்டை அனுசரிக்கலாம். இந்த பாதுகாப்பு முறையில் ஒரு உயிரினம் உயிர் வாழ தேவையான இயற்கை வாழ்விடத்திற்கு சமமான பின்புலத்தை ஏற்படுத்துவதும் தொடர்ச்சியான இருப்பிற்கு முக்கியமாக திகழும் இனப்பெருக்க சூழலை உறுதிப்படுத்துவதும் முக்கியமானது. விலங்கு பூங்காக்கள், மரபணு வங்கிகள், தாவரவியல் பூங்காக்கள் போன்றவற்றில் இத்தகைய பாதுகாப்பு முறையே அனுசரிக்கப்படுகின்றது. உயிர் பல்வகமையின் பெருமதியை தினந்தோறும் நாம் மனதில் இருத்திக் கொள்வது அவசியம். மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் பொறுப்பில் இயங்கும் உயிர் பல்வகமை செயலகத்தின் ஊடாக உயிர் பல்வகமை பாதுகாப்பு மற்றும் நிறைவேற்றுத்தன்மை தொடர்பிலான காலோசிதமான அறிவூட்டல் நிகழ்ச்சிகளும் வழிகாட்டல்களும் ஆய்வுக்கான உதவி திட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன. உயிர் பல்வகமை தொடர்பான
சர்வதேச திட்டங்களும் அமுலாக்கப்படுகின்றன. நிறைபேறான அபிவிருத்திக்காக உயிர் பல்வகமையின் பெருமதியை மனித மனங்களுக்கு உணரச் செய்து உயிர் பல்வகமை செறிந்த வாழ்விடத்தில் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கு தேவையான சுற்றாடலை உருவாக்குவதற்காக உயிர் பல்வகமையை பாதுகாப்பது எம் அனைவரதும் பொறுப்பாகும்.